மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். உடல்நலக்குறைவால் சென்னை மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான EVKS இளங்கோவன் சிகிச்சை பலனின்றி காலமானார். தகவல் அறிந்து EVKS இளங்கோவன் உடல் வைக்கப்பட்டிருந்த ராமாபுரம் வீட்டிற்கு உடனடியாக நேரில் சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். சோகத்தில் ஆழ்ந்திருந்த குடும்பத்தாருக்கு அவர் ஆறுதல் கூறினார். இதேபோல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், தாமோ அன்பரசன், மா சுப்பிரமணியன் மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர். EVKS உடல் ராமாபுரத்திலும் அதன் பின்னர் சத்தியமூர்த்தி பவனிலும் அஞ்சலிக்கு வைக்கப்பட்டு நாளை பிற்பகல் ராமாபுரத்தில் உள்ள வீட்டில் இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. அதன் பின்னர் அங்குள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்படுகிறது. EVKS இளங்கோவனின் மறைவு அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் தனக்கு பேரிழப்பு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தந்தை பெரியார், EVK சம்பத் என மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர் இளங்கோவன் என குறிப்பிட்டுள்ளார். எப்போதும் தனது மனதில் பட்டதை பேசிவிடக்கூடிய பண்புக்கு சொந்தக்காரர் எனவும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோல் எதிர்க்கட்சி தலைவர் EPS, தாவேக தலைவர் விஜய், காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் இளங்கோவன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். அந்தமான் அருகே வங்கக்கடலில் உருவாகியுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக வரும் 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தென்காசி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 26 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் மூத்து பகுதியில் 23 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து உபரி நீர் திறக்கப்படுவது அதிகரிக்கப்பட்டுள்ளது. 24 அடி நீர்மட்டம் கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரி தொடர் கனமழை காரணமாக நீர்மட்டம் உயர்ந்து ஏரி நிரம்பியது. இதன் காரணமாக ஏரியில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டது. 4500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது அது 6000 கன அடி நீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. உபரி நீர் திறப்பு காரணமாக கரையோர பகுதிகளில் உள்ள மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெல்லியை நோக்கி பேரணியாக திரண்டு போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது கண்ணீர் புகை வீசப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆண்டுதோறும் அவர்கள் டெல்லியை நோக்கி பேரணி நடத்துகின்றனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்துகிறார்கள். இந்த நிலையில் இந்த ஆண்டு டெல்லியை நோக்கி ஹரியானா எல்லையில் முகாமிட்ட அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். அவர்களை முன்னேறி செல்ல விடாமல் தடுக்கும் வகையில் போலீசார் தடுப்புகள் மற்றும் கம்பி பலகைகளை சாலையில் அமைத்துள்ளனர். இந்த நிலையில் ஷம்பு என்ற இடத்தில் டெல்லியை நோக்கி முன்னேறிய விவசாயிகளை போலீசார் தடுத்தனர். அப்போது கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. விவசாயிகள் மீது கண்ணீர் புகைகுண்டு வீசியும் தண்ணீர் பீச்சி அடித்தும் போலீசார் விரட்டி அடித்தனர். வரும் 18ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த திமுக செயற்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெறுவதாலும் கனமழை எச்சரிக்கையாலும் செயற்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தான் தலைமறைவாகிவிட்டதாக வெளியான தகவலை நடிகர் மோகன் பாபு மறுத்துள்ளார். தன்னை பற்றி தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தனக்கு நீதிமன்றம் ஜாமீன் மறுக்கவில்லை என்றும் மருத்துவர்களின் கண்காணிப்பில் வீட்டில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். உண்மைகளை வெளிக்காட்டுமாறு மீடியாக்களை கேட்டுக்கொள்வதாகவும் மோகன் பாபு தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். செய்தியாளர்கள் மீதான தாக்குதல் புகாரில் மோகன் பாபு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.